பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 119வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, உத்தம இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அத்தனை பேருடைய ஜெபத்தையும் என் தேவனாய் கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். யார் இந்த உத்தம மார்க்கத்தார்? கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள், அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் கூட தான். நீங்கள் வேதத்திற்கு கீழ்ப்படியும் போது உங்களுடைய நடத்தைகள், பேச்சுகள், செயல்கள் எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தை வெளிப்படும். அவருடைய வார்த்தையின் வல்லமையானது மற்றவர்களுக்கு உங்களிலிருந்து கடந்து செல்லும் போது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்காதவர்கள் வாயிலிருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான வார்த்தைகள் வரும். மற்றவர்களை பார்த்து குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது, மற்றவர்களை பார்த்து தவறான வார்த்தைகளை சொல்லுகிறது. அதனால மற்றவர்களை சபிக்கும் பொழுதோ, மற்றவர்களுக்கு விரோதமாக துரோகம் செய்ய நினைக்கும் போதோ அவர்கள் நாளுக்கு நாள் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டே போவார்கள். அவருடைய நன்மைகளை இழந்து கொண்டே போவார்கள். பாருங்கள், ஒரு நாள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் நல்ல பணக்காரர்களாக இருப்பார்கள், திடீரென்று செழிப்போடு இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகி வேதத்துக்கு புறம்பான காரியங்களை பேசுகிறதும், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய அன்புதான் பிரதான கட்டளை, அவருடைய அன்பு நிமித்தம் இவர்களை அவர் ஆசீர்வதித்திருப்பார். அதை மறந்து போய் மற்றவர்களை வேதனைப்படுத்த, துன்புறுத்துறது, மற்றவர்களை தவறான வார்த்தைகளை பேசி அவர்களை குறை சொல்லுகிறது, இழிவான வார்த்தைகளை சொல்லி அவர்களை வேதனைப்படுத்துது, மற்றுள்ள மனிதர்களிடத்தில் அவர்களை தவறா சொல்லிக் கொடுப்பது, இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே யார் என்று சொல்லுகிறார் வேதத்துல? பாருங்கள், 3வது வசனம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அநியாயம் செய்கிறவர்கள், மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள். தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கவே மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், நடுங்குகிறவனும் நிச்சயமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்தான் நினைப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. உன்னிடத்தில் இருக்க பொண்ணு, வெள்ளி, சொத்து, சுகத்தை பார்த்து உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்ல மாட்டார்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடக்கிறீர்களா, அவர்கள் தான் பாக்கியவான்கள். இன்றைக்கும் வேதத்தை அநேகர் வாசிக்காமலே இருக்கிறீர்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்காதனால்தான் அநேக தவறுகள் செய்கிறீர்கள், மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறீர்கள், மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள், மற்றவர்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள், மற்றவர்கள் வாழ்க்கையில் உங்களிட நீங்கள் தலையிடுகிறீர்கள். இதெல்லாமே கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காதபடினால்தான். கர்த்தருடைய வாசிக்கிற மனிதர்கள், மனுஷி பாக்கியவானும் பாக்கியவதியா இருப்பான். அவர்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர்களால் மற்றவர்களும் ஆசீர்வாதமா இருப்பார்கள். அவருடைய வாயை திறந்தால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாத வார்த்தைகள் தான் சொல்லுவார்கள். மற்றவர்களுக்கு ஞானம் விளங்க பேசுவார்கள். அவர்கள் தான் பாக்கியவான்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை வாசிப்பீர்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை செவியை சாய்ப்பீர்களா? கீழ்ப்படி ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, இன்றைய நாளிலும் அப்பா, யாரெல்லாம் துரோகிகள், இவன் தீமை செய்கிறவன், இவன் தீங்கு செய்கிறவன், இவன் அநியாயக்காரன் என்று சொல்லி பேர் வாங்கி இருக்கிறார்களோ, இன்றையிலிருந்து அவர்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவனை அவர்கள் வழி நடத்துவீரப்பா. வேதத்தை வாசிக்கும்படி அவர்கள் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. வேதத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும் இயேசுப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் வேதத்தை வாசிக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமேன். கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.